சிறப்பாக ஒரு பேட்டு சொல்லட்டா, எத்தனை விதமான நேயர்கள் அமுதகானத்துக்கு இருக்காங்கிறதுக்கு ஒரு வெரைட்டியை பாருங்க. இந்த பழம்பியப்பா கேபிஎஸ் அவங்களுக்கு பேரு கொடுமுடி கோயிலம்னு பேரு. அவங்க பேர் கோயிலம். அந்த கொடுமுடி ஊரில் அந்த கொடுமுடி கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த கோவிலினுடைய தலைமை குருக்கள் வந்திருக்கிறார். அமுதகானத்தினுடைய ஆரூயிர் நேயர். கிட்டத்தட்ட இவரால கொடுமுடி கோவில் இருக்கக்கூடிய அத்தனை குருக்கள் திருவண்ணாமலையில இவர் ஒன் ஆஃப் தி மெயின் குரு. ஐயா, நீங்க வந்ததே எங்களுக்கு வாழ்த்து. நீங்க ஒரு வரி வாழ்த்துனாலும் எங்களுக்கு அந்த சிவபெருமானே வாழ்த்துனது மாதிரி. சிவசிவா, ஓம் நம சிவாய். கும்பமேளா நடக்குது அண்ணே, கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. நான் எங்கள் குருக்கள்கிட்ட சொன்னேன், நிறைய வேலை இருக்குது, நான் மெகா டிவி நிகழ்ச்சி 8ஆம் தேதி நடக்குது, அங்கே தான் போவேன். எங்கள் முதலாளி, நீ போனா உனக்கு வேலை இல்லைன்னார். வேலை இல்லாட்டி போனாலும் கவலை இல்லை, ஏன்னா நாளைக்கு முகூர்த்த நாள், நல்லா கவனிக்கணும். நாளைக்கும் முகூர்த்த நாள், அதுக்கு மறுநாளும் முகூர்த்த நாள். நான் சொல்கிறது சத்தியங்க. நான் அந்த கோயிலில் வேலை பார்க்குறது அது வேறு விஷயம். அவர் வேலையை விட்டு எடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா என் உயிர் இங்கே இருக்குது. நான் உயிர் வாழறதே மெகா டிவியில் தான். என் போயான்ட்டேன் எங்கள் முதலாளி மேனேஜர்கிட்ட. என்னை வாழ வைத்து கொண்டு இருப்பது மெகா டிவி. என்ன வாழ வைக்குதுன்னு கேட்குறீங்களா? 10 மணிலேருந்து 11 மணி வரைக்குங்க. காலையில் என்னால் பார்க்க முடியாதுங்க. நான் கோயில் பூஜைக்கு போகணும். ராத்திரி 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்பேன். நான் சில நேரத்தில் சாப்பிட வந்துடுவேன். என் பொண்டாட்டி சொல்ல சாப்பாடு போடிக்கணும். அந்த நேரத்தில் என் மனைவி முகத்தில் வரவில்லை, என் பையன் வரல, என் மருமக வரல. எனக்கு தெரிஞ்ச ஒரே எழுத்து மெகா டிவி தாங்க. அதுதான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். அந்த முதலாளிக்கு சொல்கிறேன், எனக்கு என்றைக்குமே உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னே சாவர வரைக்கும். ஏன் உனக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன்றதை இந்த நேரத்தில் பெருமையுடன் சொல்கிறேன். அண்ணன் நடுவில் குங்குமத்தை வச்சுட்டு இருப்பார், தெரியுதுங்களா? ஒரு விளக்குக்கு வெளிச்சம் போல் அவர் வைத்திருக்கிற குங்குமம். நான் ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே கும்பமேளா நடந்துகிட்டு இருக்குது. இந்த கும்பமேளாவில் கலந்துக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்பது பணியோட சொல்கிறேன். ஆதவன் எனக்கு ரொம்ப நண்பர், கோயிலில் தான் சந்தித்தான். அதுலேருந்து பழக்கம். மெகா டிவிலன்னு அவருக்கு சொன்னார், நீங்கள் எதுவுமே எடுத்தார வேண்டாம், ஒரே ஒரு ருத்ராட்சம் கொண்டாங்கன்னார். சிவனுக்கு ருத்ராட்சம், ருத்ரான்ற மந்திரம் தான் முக்கியம். அதனால் எங்கள் முதலாளி அம்மா சார்பிலும் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான வயசானவங்க மெகா டிவி பார்க்குறாங்க பாருங்க, அவங்க சார்பிலும் இந்த உத்ராட்ச மாலையை அவருக்கு அணிவிப்பதில் மெகா டிவி பெருமை கொள்கிறது. அண்ணா தங்கப்பால் அண்ணன், உங்களை நான் தொலை நிகழ்ச்சியில் தான் பார்த்துருக்கேன். உடம்பை கொடுத்தது எங்கள் அப்பா எங்கள் அம்மாங்க, உயிரை கொடுத்தது ஆண்டவன். ஆனால் உண்மையிலே இந்த மேடையில் நிற்கிறதுக்கு நான் பெருந்தலைவர் காமராஜருடைய பாதங்களை தொட்டு வணங்குறேன். அப்பேற்பட்ட பெரியவருடைய இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் விசி குணா தான் ராஜபாட்டு ரங்கத்துறையில் நான் 50 தடவை பார்த்துருக்கேண்ணே. அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த போஸ்டர் ஈஸ்வர் டிசைன் பண்ணுவார், நானும் ஒரு ஓவியம் தான், அது வரிசையாக பண்ணுவார். அதுக்காக நீங்கள் படம் எடுத்து எவ்வளோ பாடுபட்டீங்கன்றதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அதுமாரி அண்ணனை தங்கபால் அண்ணன் இன்னும் நீண்ட நாள் வாழணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன்னே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மெகா டிவி ஆஃபீஸுக்கு எந்த கோயிலில் பூஜை பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக அனுப்புகிறேன்னே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத செய்கிறேன்னே. ஏன்னா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நீங்கள் வாழ வைக்கிறீங்க. என்ன மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் வாழறாங்கன்னா உங்கள் மெகா டிவியால் தானே. அந்த நன்றிக்காக நான் என்றும் உங்களுக்காக பூஜை செய்வேன். அந்த பூஜையினுடைய பொருட்களை அனுப்பி வைப்பேன் என்பது இறுதியாக சொல்கிறேன். உங்களை வெல்றதுக்கு எவனாலையும் முடியாது. மெகா டிவியை அசைச்சு பார்க்க கூட முடியாது. 1000 வருஷமானாலும் அசைக்க முடியாத மெகா டிவி வாழ்க, வளர்க, உயர்க என்று கூறி வாய்ப்பினை நல்கிய நண்பர் ஆதவனுக்கும், இந்த இசை கலைஞரெல்லாம் நான் இப்போ திரையில் தான் பார்த்துருக்கேன். இந்த லட்சுமண் சுருதி தோழர்கள் தம்பிகள், எனக்கு அவங்களாம் நீண்ட நாள் குடும்பத்தோடு வாழணும், இங்கே வந்தவங்களாம் குடும்பத்தோடு வாழணும் என்று சொல்லி எங்கள் முதலாளி அம்மாவுக்கும் முதலாளிக்கும் ஒரு பொன்னாடை உங்கள் அனைவர் சார்பிலும் இங்கே தயவு செய்து வாங்கினே, ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேண்ணே, வாங்கினே. கொடுமுடி கோவிலினுடைய விசேஷங்கள் உங்களுக்கு தெரியும். 3 ஆண்டவர்கள் சன்னிதானம் உள்ள அந்த கோவில். அந்த கோவிலுக்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது. காவிரி ஆறு பாய்ந்து செல்லும் போது அந்த கோவிலில் மட்டும்தான் காவிரி ஆறு சுழன்று செல்கிறது. எங்க முதலாளி அம்மாவுக்கு போடுறேன். ஜெயந்தி தங்கபால் அவர்களுக்கு உங்க 2 பேரையும் அந்த கொடுமுடி ஆண்டவர்களே வாழ்த்து. நாங்கள் முதலாளியாக எப்பயும் இருந்ததில்லை,
நாங்களும் உங்களை போல தொழிலாளி தான், நண்பர்கள் தான். அண்ணன் வாழ்க, புகழ் ஓங்குக, உயர்க. ஐயா நன்றி ஐயா, கொடுமுடி ஆண்டவர்களுக்கு நன்றி உங்கள் சார்பாக. அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமான நேயர், கோவை பெரிய நாயகி. பாருங்க அவங்க எங்க இந்த அம்மாவை பாருங்க, இந்த அம்மா வயசை பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக தன்னந்தனியா புறப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களே வந்திருக்காங்க, கூட யாரும் கிடையாது. இவங்களே ரிட்டர்ன்ல கிளம்பிடுவாங்க. சுவாமியினுடைய அனுகிரகம் பெற்ற வெள்ளி மோதிரத்தை எங்கள் முதலாளி அம்மாவுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறேன். அம்மா நமஸ்காரம்மா. டெய்லி அமுதகானத்தை 8 மணிக்கு ஆன் பண்ணி இவங்க ஃபோன் அதில் வச்சு இதை கேளு மகனேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்குங்க ஏங்க வேற எந்த ஆதரவும் கிடையாதுங்க. துணிச்சலா கோயம்புத்தூர்ல இருந்து அமுதகான நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. இதாங்க உண்மை. நான் ஆஃபீஸில் ஜெயந்தி மேடத்தில் சொன்ன உடனே அவங்கள கண்டிப்பாக மேடை ஏற்றுங்க, நான் அவங்களுக்கு நான் மரியாதை செய்யணும்னு சொன்னாங்க. அம்மா தாயே, இப்படியெல்லாம் ஆதரவு இருக்கும்போது அமுதகானத்தினுடைய வெற்றி கொடிகட்டி பறந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த அன்பு தாய்க்கு எங்க ஜெயந்தி மேடம் மரியாதை செய்யறாங்க. மெகா டிவியை இன்னும் வளரணும், நிறையா எபிசோடு என் மையம் செய்யணும், நிறையா நான் பார்க்கணும். நன்றி அம்மா. டெய்லி அமுதகானத்தை ஆன் பண்ணி அந்த போனை கொண்டு அதில் வச்சு மகனே கேளும்பாங்க. இப்படியெல்லாம் இந்த அமுதகானத்துக்கு நேயர்கள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. யாரு கூடயும் வரலங்க, அவங்களா வந்திருக்காங்க, அவங்களா போறாங்க.